Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா கில்லர் பாராடாக்ஸ். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மள சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கில்லர் பாராடாக்ஸ் 2024ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒர்த் டு வாட்ச்னா மஸ்ட் டு வாட்ச்னா ஒரு சவுத் கொரியன் த்ரில்லர் டிராமா சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சாலிடா 45 மினிட்ஸ் டு 1 hour வரும். டோட்டலா 7 hours தான் ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒர்த் டு வாட்ச்னா ஒரு நல்ல சீரியல் கில்லர் சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ஷார்ட் இருந்ததுனா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு. சூப்பர் மார்க்கெட்டில் வேலை படுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையான ஒரு அம்மாஞ்சியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஒரே ஒரு கொலையை தெரியாதனமா பண்றாரு. அதனால சீரியல் கில்லராக மாதிரி ஊருக்குள்ள பல கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிற நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவா இருக்காரு. இந்த கொலை எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு வர சிமிலர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, எப்படி பண்றாங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் நம்ம கதையோட ஹீரோவை கண்டுபிடிச்சாரா, அவர்கிட்ட மாட்டிக்காம எப்படி ஹீரோ தப்பிச்சாருங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒர்த் டு வாட்ச்னா ஒரு நல்ல சீரிஸ். அதனால தான் தமிழ் டப்ல இல்லைனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நல்ல சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பதிலாக ஃபோர்ஸ் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். கேட் அண்ட் மோசன் நம்ம கதையோட ஹீரோஸ் ரெண்டு பேருமே எலியும் பூனமா அடிச்சுக்கிட்டு அந்த சண்டை போட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோன்னு பெர்ஃபார்மன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டிராமான்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் அந்த எஃப்கேவும் சூப்பராகவும் லவ்லியா நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ஹீரோமே டெரிஃபையிங்கான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் பிரில்லியண்டான போலீஸ் ஆஃபீஸர், இன்னொரு பக்கம் இன்னசென்ட்டான கில்லர்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம்போ கான்ஃபிளிக்ட் கேரக்டரைசேஷன் எல்லாத்தையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் கான்ஃபிளிக்ட் இருக்கக்கூடிய கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டி பேசி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. ஒரு எபிசோடும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நிறைச்சு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் சைக்கோ கில்லர் சீரிஸ் நரேஷன்ல சூப்பராக இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து அப்படியே ஜேர்னர் ஷிஃப்ட் பண்ணி அடுத்த 4 எபிசோட்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா மாற்றி எலியும் பூனையும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் போடக்கூடிய சண்டை எப்படி இருக்குங்கிறத இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாமே சூப்பராக இம்ப்ரெசிவா டாப் நாச்சா விஷுவலா அப்பீலிங்கா இருந்துச்சு. சீரிஸோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் டிராமா அண்ட் சர்வைவல் த்ரில்லரை தாண்டி நம்ம கதையோட பண்ணக்கூடிய மர்டர்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்டீரியஸாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருந்தது. இந்த சீரிஸ்ல நோட்டபிளா புதுசாக இருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸோட டைலாக்ஸ் அண்ட் டார்க் காமெடி எல்லாமே நிறைய இடத்துல பயங்கரமா கிளிக் அவுட் ஆயிருக்கனால வாட்சபிள் தான். இந்த சீரிஸ்ல இருக்கிற மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா 18+ சீரிஸ் தான் வயலன்ஸ் அண்ட் அடல்ட் கண்ட்ரோல் ஓவர் டோஸ் ஆயிருக்கு. ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான். பயங்கர டெட் ஸ்லோவாக இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 hours ரிமோட் பண்ணி 5 hours ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடான ஒப்பீனியனாக இருந்துச்சு. இந்த சீரிஸ் பார்க்க பயங்கரமான ஒரு பொறுமை தேவைப்படும். சீரிஸ் முடியும் போது நீங்களே ஒரு சீரியல் கில்லர் ஆகிற அளவுக்கு ஸ்லோவாக ஜப்பு மிட்டாயாக இழுத்து எடுத்து வச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் தடான ஒப்பீனியன் இருந்துச்சு. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அண்ட் டீசென்ட் வாட்ச்னா ஒரு நல்ல சீரிஸ் தான் கில்லர் பாராடாக்ஸ். இந்த சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.